மக்களே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து திருப்பியும் விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். ரீசெண்டா விருதுநகர்ல சீமான் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்தாரு. அதுல வந்து அவர் என்னென்ன பேசியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் வெளியிட்டார் இல்லையா வீடியோ, அதை பத்தி அவர் வந்து விமர்சிச்சிருந்தாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் அதுல வந்து ஃபீல் பண்ணி பேசல. ஏதோ ஒரு நடிகர் நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே சமயத்துல வந்து ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி பேசியிருந்தாரு. அதே சமயத்துல சிஎம் அவர்களை வந்து பேசுறது சிறுபுள்ளத்தனமா இருக்கு. சிஎம் சார் அப்படின்ட்டுலாம் சொல்றது. அதாவது நீங்க வந்து சிஎம் அவர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கலையானாலும் பரவாயில்ல. பட் அந்த சேருக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்ட்டு அதோட ஹிஸ்டரிய பத்தி சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அதே சமயத்துல வந்து இப்ப நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்பவாறு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. இங்க வந்து சட்டம், அதுக்கப்புறம் கோர்ட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதை சம்பந்தப்படுத்தி விசாரணை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப கூட கோர்ட் வந்து இரு தரப்பையும் பயங்கரமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து டிவிகே தரப்ப, இன்னொன்னு வந்து அரசு தரப்ப. ரெண்டு தரப்பையும் கோர்ட் வந்து பயங்கரமா கொஸ்டினா கேட்டு விளாசி தள்ளி இருக்காங்க. சோ சட்டம் நடவடிக்கை எல்லாமே இங்க வந்து எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க யாருமே ட்ரிகர் ஆக வேணாம். சோ தவறான கருத்துக்களை வந்து பகிர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நான் வச்சிடறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஓவரா ஃபயரா போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.